வணக்கம். நம் முன்னோர்கள் கொடுத்துச் சென்ற வர்ம தூண்டல் மருத்துவம் மற்றும் உணவு முறையில் குணமாக்கும் பொது நோய்கள் 100. அதில் இன்று நாம் பார்க்க போகிறது 3வது முன்பக்க தலைவலி. இதுக்கு ஒரு முக்கிய காரணங்கள் 3ங்க. 1 மன அழுத்தம், 2 உடலுக்கு ஏற்ற தண்ணீர் குறைஞ்சிருக்குன்னு அர்த்தம், 3வது சைனஸ் ப்ராப்ளம். இது 3க்குமே இப்போ நாம வர்ம தூண்ட மருத்துவம் பார்க்க போகிறோம். முதலாவது நாம் பார்க்க போகிறது பூச்சாந்தி வர்ம பிராண யோகா பார்க்க போகிறோம். அது எங்கே இருக்குது அப்படின்னா, இப்போ புருவம் இருக்கு இல்லைங்களா, புருவம் மையத்தில் இங்கே வைக்கிற மாதிரி தாங்க. இந்த இடத்த வச்சுட்டோமா, புருவ மையத்தில் இந்த இடம். இப்போது கண்ணினுடைய கடைசி பகுதி பார்க்கும்போது இங்கே ஒரு பள்ளம் இருக்கும். அது நட்சத்திர காலவர்மம்னு பேருங்க. அந்த நட்சத்திர காலவர்மத்தில் 2 பெருவரில் வச்சுட்டு, இந்த ஆள்காட்டி விரலை இந்த பூச்சாண்டி வர்மத்தில் வச்சுட்டு மெதுவாக கண்ணை மூடிட்டு உட்காரணும். வேறு ஒன்றுமே செய்யக்கூடாது. அழுத்தம் வேண்டாம், தூண்ட வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம். இந்த புள்ளியை நம்ம சரியாக வச்சுட்டோம்னா ஒரு 2 நிமிடம் அப்படியே வச்சுருந்தா போதும். நம் முன்பக்க தலைவலி குறைய ஆரம்பிக்கும். அவ்வளோதானே, போதும் தானே? சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இன்னொரு வர்ம தூண்டல் தரம் பாருங்கள். இந்த மேலே உச்சி வர்மம்னு பேருங்க. அதாவது தலையில் உச்சி இருக்கிற உச்சி வர்மம். இது திலர்த்த வர்மம்னு பேருங்க. இந்த உச்சி வர்மத்துக்கு ஒரு புள்ளி, இந்த திலர்த்த வர்மத்துக்கு ஒரு விரல், 2 சுட்டு விரலை வச்சுக்கிட்டு மெதுவாக கண்ணை மூடிட்டு கவனிச்சிருந்தாலே போதும். அந்த முன்பக்க தலைவலி நம்ம விட்டு விலகு வரதை பார்க்கலாம். ஈஸியாக தானே இருக்குது. இதோட ஒரு உணவு மட்டும் சொல்கிறேன் பாருங்களா. தண்ணீர் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கணும், அதாவது குடிக்கணும். இது 1. 2வது வெளிச்சமான உள்ள பகுதியை பார்ப்பதை தவிர்க்கணும். அவ்வளோதான். இது செய்தோம்னா நம்ம அந்த முன்பக்க தலைவலி நம்ம விட்டு விலகும். நம் நலம் நம் கையில். அன்புடன் உங்கள் கண் ரவிவர்மன்.